இப்ப அந்த இறுதி சடங்குகள் இதெல்லாம் இன்று இரவே நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாமா? அதற்கு அங்க பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? குடும்பத்தார் அது பற்றி என்ன சொல்றாங்க? இன்று மாலை தனி விமானம் மூலம் இமாச்சல் பிரதேசத்தில் இருந்து இங்க சென்னை வந்தடைந்த அவர் உடலானது அங்கிருந்து அவரது பண்ணை இல்லம் என்று சொல்லக்கூடிய ராஜ்கேய பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவரின் குடும்பத்தாருடன் இறுதி சடங்குகள் அங்கு ஏற்கனவே நடைபெற்று அவங்க குடும்ப முறைப்படி அந்த சாங்கியங்கள் அனைத்தும் நடைபெற்றக்கூடிய நிலையில அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராயல் சென்ட் ஆஃப் என்று இருக்கக்கூடிய அந்த இறுதி வாகனத்தில் அவர் உடலானது இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக அனைத்து சாலைகளிலும் வழியாக பள்ளிக்கரணை வழியாக வாகனங்கள் இங்கே சைதாபேட்டில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. வழிநெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு நின்று அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் காண முடிந்தது. தற்போது கடைசியாக ஒரு முறை அவர் வாழ்ந்த இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் ஒரு 1 மணி நேரத்திற்கு அவர் உடலானது இங்கு வைக்கப்பட்டு இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. தற்போது அவர்களுடைய நண்பர்கள் ஏற்கனவே வைத்திய துரைசாமியின் மனித அறக்கட்டளையில் பயின்ற மாணவர்கள் ஆட்சியர்களாக இருக்கிறார்கள், IPS அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், OPS அணியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும் வருகை தந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தற்போது அவர்கள் மட்டுமல்லாது குடும்பத்தின் கூட்டம் என்பது கட்டுக்கடங்காது. அதிக அளவில் ஒரு முறையாவது கைது துரைசாமியின் மகனின் அவரது முகத்தை ஒரு முறையாவது பார்த்து விட மாட்டோமா, வெற்றி துரைசாமியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு இயக்கத்தில் ஏராளமான பொதுமக்கள் அவரது இல்லத்திற்கு முன்பு காத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் அவர் வீட்டுக்குள்ளே செல்ல முடியாத இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர் வந்த வாகனத்தின் மீது தங்கள் மாலைகளை தூக்கி வீசிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக சரியாக 8 மணி அளவில் அவர் கண்ணாமப்பேட்டை சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அப்பகுதிக்கு இறுதி சடங்கு நடைபெறுவதற்காக அழைத்து செல்லப்படுவார்கள் எனவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. சசி, இப்ப CIT நகர்ல இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு முதல்வர் அந்த இல்லத்தில் இருந்து புறப்பட்டு விட்டாரா? அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் போலீசார் உடனடியாக அவர்களை அழைத்து வந்து உடனே உள்ளே சென்று முதல்வர் அங்கு அஞ்சலி சென்று விட்டு வெளியே சென்றிருக்கிறார். தற்போது பாமகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய இணையமைச்சராக AK மூர்த்தி வந்திருக்கிறார். அவருடன் அன்புமணி ராமதாஸும் வருகை தந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை நம்ம காண்பித்தது. இது மட்டுமல்லாது அரசியல் கட்சி பிரமுகர் அனைவரும் இல்லத்திற்கு வருவித்திருக்கிறார்கள். தேமுதிக சேர்ந்த LK சுதீஷ் உள்ளிட்டோர் முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் தற்போது துரைசாமியின் அவரது மகனுக்கு அஞ்சலி சென்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வெற்றி துரைசாமியின் இந்த இறுதி சடங்குகள் தற்போது 1 மணி நேரத்துக்கு மட்டுமே பொதுமக்கள் அவரது இல்லத்திற்கு அஞ்சலி செலுத்த வைக்கப்பட்டதால் விஜயகாந்தின் மகன் தற்போது விஜய் பிரபாகரனும் வருகை தந்திருக்கிறார். அவரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. ரைட், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சசி. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.